இலைப்பாற்றிக்காகவும் அந்தோணி பாப்பாத்தி அம்மாள் இயேசுபாலன் மற்றும் இவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஆரோக்கியராஜ் ரமேஷ் ஆரோக்கியமரி அனிதா ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் லூர்துநாதன் ராசாத்தி ரட்சகநாதன் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் துப்ராய் புரோஸ்பர் துப்ராய் ஹெலன் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் லேகா தோஸ் லூர்துநாதன் லேகா தோஸ் நம்பிக்கை மரி மற்றும் இவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் துப்ராய் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் லஷ்னே குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் புஷ்பராஜ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் லூர்துநாதன் பெல்ரோன் பெர்னாது பெல்ரோன் எத்வார் லயோன் பெல்ரோன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் துய்மா ஆரோக்கியசாமி இருதயமேரி துய்மா பிரான்சிஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் அமல்ராஜ் சந்தனமரி குழந்தைசாமி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் அடைக்கலம் ரம்போ வனத்தையன் ரம்போ மதலேன் மரி ரம்போ ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் புளோராண்டன் பள்ளி ஜக்லின் பொலின் திக்குலு கஸ்பார் திக்குலு ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மரியா என்ற பாப்பாத்தி அருளப்பன் சபரிமுத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஜோசப் மார்ஷல் அருள்மரி ஏஞ்சல் மரிய பிராங்க்லின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களுடைய தள்ளும். ஆமென். போல் செபஸ்தியம்மாள் சோஃபியா மரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் அமலதாஸ் அன்னம்மாள் புளோரி தெரேசம்மாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் அருட்தந்தை அலன்சோ ஆரோக்கியதாஸ் அருட் சகோதரி தேற்றரவு மேரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் பாப்பு குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மற்ற நெப்போலியன் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் செபஸ்தியான் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் சபரிமுத்து சின்னம்மாள் குழந்தை இயேசு வனத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் பொஷே கிறிஸ்டின் பொஷே உன்னிதம் பொஷே சின்னப்பன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மோனோ அந்தோணிசாமி சாத்ராக் மோனோ மரியம்மா மோனோ ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் திருசெல்வம் தோமாஸ் மரி தைரியநாதன் டெனிஸ் விமலநாதன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் தெய்சோல் ரஃபேல் தெய்சோல் சின்னம்மாள் தெய்சோல் இஸ்ராயேல் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் தெய்சோல் வேளாங்கண்ணி தெய்சோல் இசையாஸ் தெய்சோல் பிளாந்தின் மரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் அன்டுவான் தெய்சோல் வனத்து ராஜா சிந்த்ராயில் வரில் ஜெயராக்கினி வரில் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஜெயராக்கினி குடும்பத்திற்கு வேளாங்கண்ணி மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவர்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் செபஸ்டின் ஒகிஸ்ட் சதானந்தன் ஒகிஸ்ட் எவாரிஸ்ட் ஒகிஸ்ட் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஜெனோவியா செமிஷ் லாசர் ஒகிஸ்ட் சின்னம்மா ஒகிஸ்ட் ஜனேத் ஒகிஸ்ட் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் அம்ப்ரோஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் பீட்டர் புளோராண்டன் கரோலின் ஆரோன் சாமி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் பிரான்சுவா சான்மார்க் சகாயம் சான்மார்க் சதீஷ் சான்மார்க் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ஜோசப் என்ற சத்யநாதன் லூர்து மரி ஜெயா ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் ராயம்மா தம்புசாமி தாயம்மா ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் அந்தோணிசாமி குழந்தைசாமி கஸ்தலின் அந்தோணிசாமி ரீதா அந்தோணிசாமி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென்.
சகாய மேரி குழந்தை சாமி, டேனியல் குழந்தை சாமி, ஸ்டெல்லா மேரி குழந்தை சாமி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், மரி கிளேர் போம்பப்பா, ஆரி போம்பப்பா, மெஸ்மன் லூவி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், மெஸ்மன் நெஸ்தோர் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், லூர்து மரி, ஸ்டெல்லா மேரி, டேனியல் குழந்தை சாமி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், துப்ராய் போல் எமில், துப்ராய் மரி எத்தியன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், தம்புசாமி, ரத்தனம்மாள், ராமகிருஷ்ண சேவியர் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அந்தோணிசாமி, நோரிஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அமலதாஸ், அன்னம்மாள் ஃப்ளோரி, அல்போன்சா மரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சந்தனசாமி, ஆரோக்கியம்மாள், தெரேசா ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், துப்பியர் லூர்டியானா, திருநித்தே லூர்துநாதன், திருநித்தே பாக்கியம்மாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், திருநித்தே உபகார பிள்ளை, திருநித்தே ஆரோக்கியமரி, திருநித்தே ஜோஸ்பின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், மதர் தெரேசா இல்லத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அன்னமரி திக்லு, அற்புதசாமி மக்சிம் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், நெப்போலியன் பாக்கியராஜ், நெப்போலியன் அந்தோணி, நெப்போலியன் சந்தனம்மாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஒபேனாஸ் ஜவியே, ஒபேனாஸ் லூர்துமரி, சிமோன் பிரான்சுவாஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், பலவேந்திரன் உத்திரியமரி, பிரான்சிஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், துய்தாம்புலு சபரிமுத்து, துய்தாம்புலு ஆஞ்சேல் மரி, துய்தாம்புலு ஜான் கப்பீத் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சாம்போல் ராணிங், துய்தாம்புலு ஜெயமரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், செமீஷ் செவேரியார், செமீஷ் எஸ்தர், செமீஷ் ஆரோக்கியதாஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், பயோல் பிராங்க்லன், பயோல் விமலா வெலாந்தின், பயோல் ஜான் சதீஷ்குமார், பயோல் தாமஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். செமீஷ் அமலூர் அம்மா, செமீஷ் ஆரோக்கியம், செமீஷ் அந்தோணியம்மாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், செமீஷ் சவேரியார், செமீஷ் எஸ்தர், செமீஷ் ஆரோக்கியதாஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், பயோல் ஜான் சதீஷ்குமார், அமலராணி மரிய செல்வி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஆகாய வாணிதாஸ், தாஸ் முனியன், கார்பென்ட் லுக்காஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், கிறிஸ்தா சூசைநாதன் தாஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், எத்தியன் தாமஸ், திருசெல்வம், அலங்காரமேரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அருள்தாஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், இஞ்ஞாஸ் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அலெக்சாண்டர் லகார்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், கித்தேரியம்மாள் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், பொன் ஆரோக்கியம், ஜனேத் ஜாஸ்மின், லே பிரதார்னித்தே ஜான் பால் மித்ரன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், எட்வர்ட் ரசி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அந்தோணியம்மாள் ஆரோக்கியதாஸ், மணி செல்வநாதன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், மோன்ட் லகார்து லோர்துமரி, ஜேம்ஸ் அல்பர் லகார்து ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அமலதாஸ், அன்னம்மாள் ஃப்ளோரி, தெரேசம்மா ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சந்தனசாமி ஆரோக்கியம்மாள், ஜெயமரிநாதன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், எழில் மரி கர்ணவால், அருள்தாஸ் கர்ணவால், ஆரோக்கியதாஸ் கர்ணவால் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், சின்னசாமி தேவராயன், லூர்து மரி, லயோன்டின் ராயர், லூர்து நாயகி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், அன்னமுத்து, வியாகுலமரி, ராக்கினி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், ஒகேஸ்து லூர்து மரி, ஒகேஸ்து லூர்துநாதன் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். சிமோன் ஜான் மரி ரோசெஃப்,
சிமோஜான் சாரா ஆண்மை இலை பாற்றிக்காகவும், பெரோக் ஒபேனாஸ் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ஆன்ஸ் அன்டுவான் ஜூலியன் துப்பியர் ருவியே ஜெர்மன் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், தேவநேசன் துப்பியர் லூயி துப்பியர் காணிக்கை மரி துப்பியர் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், சின்னப்பன் சின்னம்மாள் சாந்தாய் அம்மாள் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், மிலானி ஹெலேனா 5ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், இவர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், இவருடைய பெற்றோர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், திசிலா என்ற சிசிலி ஆரோக்கியநாதன் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலை பாற்றிக்காகவும், பெரியநாயக சாமி ஜோஸ்பின் கிறிஸ்துராஜ் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், நோயல் கிறிஸ்தியன் என்ற இயேசுபாலன் லூர்தம்மா அந்தோணியம்மா ஆண்மை இலை பாற்றிக்காகவும், சின்னப்பன் பசில் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், அல்போன்ஸ் பீஷ் சந்தியாகு ஆசாரம் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், பீஷ் குழந்தை சாமி ஆபரணம் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், சபரிமுத்து லூர்து மரி ஆண்மை இலை பாற்றிக்காகவும், லெபோன் கிறிஸ்தோப் லெபோன் புஷ்பமரி லெபோன் மரிய செல்வி ஆண்மை இலை பாற்றிக்காகவும், செல்வராஜ் பாக்கியமேரி அந்தோணி ஆரோக்கியமேரி ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ரம்போ பெரியநாயகத்தம்மாள் ரம்போ ராசையர் ரம்போ ஜான் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ரம்போ புரோஸ்பர் ரம்போ சகாயமரி மற்றும் ரம்போ குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலை பாற்றிக்காகவும், லகார்டு சூசை மேரி லகார்டு ஆரோபண விமலி கிரகோரி வின்சென்ட் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியதாஸ் பிரான்சிஸ் மேரி ஆண்மை இலை பாற்றிக்காகவும், இன்று 9ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் ஜெசிகா சில்வியா இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், இவர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், இவரின் பெற்றோர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். ராஜதுரை அம்ப்ரோஸ் அல்போன்சா மேரி அருட் சகோதரி அண்ணா அம்ப்ரோஸ் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ஜோதி வில்சன் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலை பாற்றிக்காகவும், பிரான்சிஸ் விக்டோரியா ஆண்மை இலை பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். தங்கசாமி அந்தோணியம்மாள் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், புனித அலோஷியஸ் கொன்சாகா சபையில் உடைத்து மரித்த அனைத்து அந்நியர்கள் சகோதரிகள் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், அமலதாஸ் ரெமி பாக்கியம் ரெமி தங்கவேல் மினியம்மா துய்க்குவன் சூசைநாதன் ராக்கினி கோலாஸ் ஜாக் இரேன் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ரம்போ செபஸ்தியான் ரம்போ நவமணி மரி ஜில்பர் ரம்போ அல்போன்சியா ரம்போ ஆண்மை இலை பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
சுவாமி, பாதாளங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். சுவாமி, என் சத்தத்தை கேட்டருளும். எனது விண்ணப்பத்தின் பேரொளியை உமது செவி தந்து கேட்டருளும். ஆண்டவரே, நீர் எங்கள் குறைகளை பாராட்டுவீராக. உமக்கு முன்னிலை நிற்க இயல்பவன் யார்? ஆனாலும் இடத்தில் மன்னிப்பு உள்ளதாம். பயபக்தியுடனேவும் பணி புரிவோம். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன். அவரது மொழிகளை நம்பினேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இவ்வுலகில் வாழ்ந்து இறந்து போனவர்கள் தவறுகள் செய்திருந்தால் உத்திரிக்கிற நிலை என்ற இடத்தில் சிறிது காலம் துன்பங்கள் அனுபவித்து பின் அனைத்து புனிதர்களின் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்பது நம் நம்பிக்கை. உத்திரிக்கிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு பயணம் செய்யும் திருச்சபையில் இருக்கும் நாம் தங்கள் ஜபத்தின் வழியாக பரிகாரங்கள் செய்யலாம் என்பதும் திருச்சபையின் பரிந்துரை. இன்றைய தினம் நாம் நம் குடும்பங்களில் இறந்தவரின் கல்லறைகளை சந்திக்கின்றோம். இறந்தவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம். நோன்பு இருக்கின்றோம். ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். தானம் தர்மம் செய்கின்றோம். இப்படியாக ஏதோ ஒரு வகையில் தங்கள் ஜபத்தையும் ஒன்றிப்பையும் காட்டுகின்றோம். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நம் திருமுறை நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள நம் ஆண்டவராகிய இறைவனிடம் கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஏனென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வினூற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தருள உம்மை தாழ்முடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்புக்களம் தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ பிள்ளையினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ
பணிதனிலோ வெண்மையவே. இறைவாவுமது இறக்க பெருகினிலேற்ப என் மேலிரக்கம் கொள்வீர். ஈசோ பிள்ளை நாளில் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையவே. நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலோ வெண்மையவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமீன். ஈசோ பிள்ளை நாளில் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையவே. நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலோ வெண்மையவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமீன். எல்லா மனிதரின் பாவங்களை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கண்ணை கொண்டாட்டின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் மீதில் பங்குள்ள தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை கண்ணுடன் கேட்டருளுமை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகன் இறந்தோர் உயிர்த்தெழுந்தார் நம்பிக்கை எழுச்சிரும்போது உமடியார்களும் உயிர்த்தெழுவாக என காத்திருக்கும் எங்களை எதிர்நோக்கும் உறுதியை பெறுவதாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திரித்துப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார்.
எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்தித்து வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பரிசாய் இருந்தருளும். மகனிவர்க்கென உயிர் துறந்தார்த்தம் உதிரமும் உடலும் பலியீந்தாம். மகனிவர்க்கென உயிர் துறந்தார்த்தம் உதிரமும் உடலும் பலியீந்தாம். இறப்பில் அவருடன் ஒன்றிருந்த இவர் உயிர்ப்பிலும் இணைந்து மாற்றியோரே. நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பரிசாய் இருந்தருளும். ஜெபங்களும் புகழ்ச்சி பலிகளுமேயாம் செய்தோம் இறந்தோர் ஆசி பெறு. ஜெபங்களும் புகழ்ச்சி பலிகளுமேயாம் செய்தோம் இறந்தோர் சாந்தியுறே. எம்பலி பொருளிதையே கருளோம் நீர் எளியரம் விருப்பம் கேட்டருளோம். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பரிசாய் இருந்தருளும். இரண்டாம் வாசகம். நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 5-11 முடிய. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரோனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால்
நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிகு உறுதியாய் நம்பலாமன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு. மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பது என் தந்தையின் திருவுள்ளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர் தெழ செய்வேன். ஆயன் ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 21 முதல் 27 முடிய. அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் எமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அனைத்து ஆன்மாக்களுடைய பெருவிழா நாம் கொண்டாடுகின்றோம். இந்த விழாவானது 3 செயல்பாடுகளுக்காக நம்மை அழைக்கின்றது. முதலாவதாக, நம்மிலே வாழ்ந்து
மரித்து சிறு தவறுகளுக்காக தண்டனை பெற்று கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் மீட்படைந்து நித்திய இளைப்பாற்றி அடைவதற்காக நம்முடைய ஜெபங்களை வைக்கின்ற முதல் காரியமாகவும், இரண்டாவது, நாம் அந்த தண்டனை தீர்ப்புக்கு உட்படாமல் நம்முடைய ஆன்மாவை நாம் காத்து கொண்டு விண்ணகத்தை சென்றடைவதற்காகவும், மூன்றாவதாக நம்முடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் அந்த தண்டனை தீர்ப்புக்கு உட்படாதவாறு காப்பதற்கு நம்மால் ஆன உதவி செய்வதற்காகவும் இன்றைய நாளானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த ஆன்மாக்கள் சிறு தவறுகள் செய்து விண்ணகத்திலே உத்திரிக்க ஸ்தலத்திலே தண்டனை பெற்று வருந்தி கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களை நாம் பார்க்கின்றோம். அந்த ஆன்மாக்களால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த ஆன்மாக்கள் தங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. அவர்கள் ஜெபிக்க முடியாது. அவர்கள் பிறருக்கான நன்மைதனமான செயல்களை செய்ய முடியாது. அவர்கள் தங்களுடைய ஆன்மாவை ஆண்டவரோடு இணைப்பதற்கான எந்த விதமான செயல்பாடுகளும் அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த ஆன்மா விண்ணகத்திற்கும் பாதாளத்திற்கும் இடைப்பட்ட பகுதியிலே இருக்கின்ற ஆன்மாவாக இருக்கின்றது. அது உத்திரிக ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாவாக இருக்கின்றது. எனவே அந்த ஆன்மா மீட்படைந்து விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஆன்மாக்கள் மீட்படைவதற்கு நம்மால் மட்டும்தான் முடியும். நம்முடைய ஜெபங்களால் மட்டும்தான் முடியும். நம்முடைய பிறரன்பு சேவைகளால் மட்டும்தான் முடியும். நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தினால் மட்டும்தான் முடியும். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இன்றைய நாளிலே அந்த வேதனையிலே துன்பத்திலே தவித்து கொண்டிருக்கின்ற, அமைதி இல்லாமல் இளைப்பாறுதல் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க நமக்கு இந்த வாய்ப்பு. எனவே முதலாவதாக அந்த ஆன்மாக்களுக்காக நாம் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். அந்த ஆன்மாக்கள் விடுதலை பெற நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் யாருமே நினைக்க கூட பார்க்க முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது நம்முடைய ஆன்மா விண்ணகம் செல்லும், ஆண்டவரோடு இணைந்திருக்கும் என்று நம்மால் கூற முடியாது. ஒருவேளை நம்முடைய ஆன்மாவும் அந்த உத்திரிக ஸ்தலத்திலே இருந்தால் நமக்காக ஜெபிப்பதற்கென்று ஒரு சில நபர்கள் இங்கே இருக்க வேண்டும். நான் செய்கின்ற இந்த அன்பு பணி அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் போன்று என்னுடைய ஆன்மாவுக்காகவும் ஒரு சிலர் ஜெபிக்கலாம். எனவே நாம் இன்றைய நாளிலே நம் உடன் இருந்து மரித்த நமது நண்பர்கள், சகோதர சகோதரிகள், குருக்கள், துறவிகள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நம் சந்தித்த நண்பர்கள், அனைத்து மக்கள் இவர்களுடைய ஆன்மாக்களை நினைத்து அவர்களுக்காக நம்முடைய ஜெபங்களை ஒப்பு கொடுப்போம். அந்த ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த ஜெபங்கள் நம்பிக்கை நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். அந்த ஜெபங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் எனக்கு மீட்பு உண்டு என்ற விசுவாசம் கொண்ட ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஆன்மாக்கள் விடுதலை பெறுவதற்கு நம்மாலான ஒரு உதவியை செய்ய முடியும். இரண்டாவதாக, என்னுடைய ஆன்மா அந்த உத்திரிக்க ஸ்தலத்திலே போய் துன்புறாமல் வேதனையுறாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் வாழுகின்ற காலத்திலேயே இப்பொழுதே அதற்கான தயாரிப்பை நான் செய்து கொள்ள வேண்டும். அந்த தயாரிப்பை எப்படி செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய
ஆண்டவர் கடவுள் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவது போல, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார், உயிரோடு இருக்கும்போது என்னுடைய நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்று சொல்லுகின்றார். இந்த நம்பிக்கையில் தான் நாம் ஜெபிக்க வேண்டும். நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். அப்படி நான் ஆண்டவர் மீது உண்மையாகவே நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்றால் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால் இயேசுவின் செயல்பாடுகளை போன்றுதான் இருக்கும். இயேசு எவ்வாறு மார்த்தா மரியாவுடைய துன்பத்திலே தன்னையும் இணைத்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கின்றவராகவும் அவர்களோடு பயணிக்கக்கூடியவராகவும் இருந்தார், அதே போன்று நம்முடைய வாழ்விலும் நம்முடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்கள், வேதனைகள் இவற்றோடு நம்மையும் இணைத்து அதில் நாம் பங்காளிகளாக மாறி அவர்களுக்கு துணையாக நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் நாம் செய்யக்கூடியது. நம்முடன் இருப்பவர்களுடைய கஷ்டத்தையும் வேதனையும் புரிந்து கொள்ளாமல், அவர்கள் எப்படி போனால் எனக்கு என்ன, அவர்கள் என்ன செய்தால் எனக்கு என்ன என்ற மனநிலை இல்லாமல், குடும்பத்திலே இருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய துன்பத்தையும் அவர்களுடைய மனநிலையும் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் தன்னுடைய மனைவியினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவருடைய வேதனையும் துன்பத்தையும் அறிந்து கொண்டு அவருக்காக இவர் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதே போன்று மனைவியும் தன்னுடைய கணவனுடைய தேவைகளையும் துன்பங்களையும் அறிந்து அவருக்காக இவர் உறுதுணையாக நிற்க வேண்டும். இப்படியாக நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் நாமும் உயிர்த்தெழுதின் பொழுது நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய செயல்பாடு என்றும் நிலைத்திருக்க நம்மாலான உதவிகளை பிறருக்கு வேண்டும். நமக்கான ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நாம் பிறருக்கு மன்னிப்பின் வழியாக தர வேண்டும். பிறருக்கு இந்த உலகத்திலே நான் அமைதியை கொடுக்க வேண்டும். நம்ம ஒரு காலத்திலுமே பிறருடைய மனம் வேதனைப்படுவதற்கும், நம்மால் பிறர் கண்ணீர் சிந்துவதற்கும், நம்மால் பிறர் துன்பம் அடைவதற்கும் நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே ஒருபோதும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அப்படி நாம் ஒருவேளை காரணமாக இருந்தால் நம்முடைய ஆன்மா அதே போன்று நித்தியத்திற்கும் கண்ணீர் சிந்தி வேதனை சிந்தி அமைதி இல்லாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அமைந்துவிடும். இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் சேர்த்து வைக்கின்றோமோ அதையெல்லாம் விண்ணகத்தில் ஆண்டவர் சேர்த்து வைப்பார். இந்த மண்ணகத்திலே நான் எல்லோருக்கும் அமைதியை கொடுத்தால், எவ்வளவு அமைதியை என்னால் தர முடியுமோ, எவ்வளவு சமாதானத்தை பிறருக்கு தர முடியுமோ, எவ்வளவு மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து என்னை சந்திக்கின்ற மக்கள் அனைவரும் அமைதியிலே நிலைத்திருக்க நான் செய்கின்றேனோ அந்த அளவுக்கு என் ஆன்மா விண்ணகத்திலே அமைதியிலே நிலைத்திருக்கும். இதை தான் நாம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அமைதியை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை வழங்க வேண்டும். அப்படி அமைதியும் சமாதானத்தையும் இங்கு இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களுக்கும் கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆன்மா வாழ்கின்ற பொழுது அமைதி நிறைந்த ஒரு ஆன்மாவாக இருக்கும். அது இறந்து நித்திய வாழ்விலும் கூட அமைதி பெற்ற ஒரு ஆன்மாவாக இருக்கும். எனவே நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்வதற்கு, இறந்த பிறகும் நாம் உயிர் வாழ்வதற்கு, இறந்த பிறகும் என் ஆன்மா நித்தியத்திற்கும் அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதற்கு நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுதே அனைவருக்கும் அமைதியும் சமாதானத்தையும் வழங்க வேண்டும். அதே போன்று நம் உடன் இருக்கின்ற சகோதர சகோதரிகளும் அமைதியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள நான் உறுதுணையாக இருக்க வேண்டும், நான் துணையாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக பிறர் வேதனை அடைவதையும் பிறர் துன்பம் அடைவதைக்கும் நான் காரணமாக இருந்துவிடக்கூடாது. அந்த ஆன்மா அழிந்து போவதற்கு, அந்த ஆன்மா விசுவாசமற்று போவதற்கு, என்னுடன் இருக்கின்ற ஆன்மா அமைதி இல்லாமல் இருப்பதற்கு நான் ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாது. எனவே பிறருடன்
மற்ற உடன்பிறப்புகளுடன் அந்த ஆன்மாவும் அமைதியில் நிலைத்திருப்பதற்கு நம்மாலான எல்லா உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும். அதை தான் இன்றைய விழா நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனவே இன்றைய நாளிலே உத்திரிக்க ஸ்தலத்திலே வேதனையுற்று அமைதியின்றி இளைப்பாறுதல் தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்காக நாம் மன்றாடுவோம். நம்மாலான பிற அன்பு சேவைகளை செய்வோம். அந்த சேவை பிறருக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா செயல்பாடுகளும் அந்த ஆன்மாவை மீட்பதற்கு பயனுறும். நம் ஆன்மா அப்படி துன்புறாமல் இருப்பதற்கு தேவையான அமைதியை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுத்து நம்முடைய ஆன்மாவை நாமே காத்துக்கொள்வோம். பிறருடைய ஆன்மா துன்புறுவதற்கும் அது வேதனை உறுவதற்கும் நாம் காரணமாக இல்லாமல் இருப்போம். அப்பொழுது நிச்சயமாக இறைவன் நம்மை ஆஸ்வதித்து நமக்கு எல்லா நலங்களையும் கொடுப்பார். நம் ஆன்மாவையும் காத்துக்கொள்வோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் ஆன்மாவுக்காகவும் ஜெபிப்போம். இங்கு இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களும் இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள நாமும் துணையாக நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானாம். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பில் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றான். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவ வந்திடுவான். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் நுயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை இறைவன் கொடுப்பார் நம்பிக்கையோடு அவர் பாதத்தில் நம் அன்றாட்டுகளை எடுத்து வைப்போம். பிறப்பும் இறப்பும் உயிர்ப்பும் உம் கைகளில் இருந்தே வருகின்றன என்ற சரணாகதியோடு வாழ்விற்கு நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு உம் திருவுளப்படி நாங்கள் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம் திருச்சபை இவ்வுலகில் ஊக்கம், நம்பிக்கை, மன உறுதி அளிக்கும் கருவியாக செயல்படவும் அருள்நிலை பொதுநிலையில் இருப்போர் தங்கள் அழைப்பிற்கேற்ப வாழ்க்கையை நடத்தவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வோரின் கடவுளின் மக்களாகிய நாங்கள் இறப்பின் காரணிகளை விடுத்து என்றும் ஒளியின் வாழ்வின் மதிப்பீடுகளை எங்கள் வாழ்வாக்கி பிறர் வாழ்வு பெற எங்களால் இயன்றதை செய்ய வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களில் இறந்து போன எம் சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு உம் திருமுக ஒளியை கொடுத்து அவர்களை வாழ்வோரின் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவும் அவர்களின் பிரிவால் வாடும் நாங்கள் நம்பிக்கை நிறைந்த சொற்களால்
ஒருவரை ஒருவர் தேர்ச்சிக் கொள்ளவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக நாம் மன்றாடுவோம். இம்மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. பாவி என்றெமை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பாவி என்றெமை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலியாயமை நீர் மாற்றிடுவான். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. ஆன்மீக சகோதர சகோதரிகளை உங்களிடமான திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவியானத்தின் நலனுக்காகவும் உமது கை நின்று ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கை கையுடன் ஏற்றலும் அதனாலும் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அருளடையாளத்தில் ஒன்றுபடும் இறந்த மடியார்கள் உம் திருமகனோடு ஆட்சிக்கு உயர்த்த பெறுவார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி.
தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவே உலகின் மீட்பு, அவரே மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. அவர் வழியாக உமது மாண்பை வானத்தோது அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குறையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மன் இறைஞ்சி புகழ்ந்தக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிலிருந்து அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, நீர் உலகத்திலிருந்து அழைத்து கொண்டு மடியார்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும்.
இந்த வேளையிலே நாம் எந்த ஆன்மாவிற்காக வேண்டுகின்றோமோ அவர்களை நினைவு கொள்வோம். நாம் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், நமக்காக பணி செய்த ஆசிரியர் பெருமக்கள், நமக்காக உழைத்த அனைத்து மக்கள், நாம் சந்தித்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்கள், குருக்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், துறவியர், நம் வாழ்விலே பயன்பெற உதவிய அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூறுவோம். உமடியார் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தாய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியோ வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமளித்தல் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதியும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே அவர்க்கு சாந்தி அருளும். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே அவர்க்கு சாந்தி அருளும். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே அவர்க்கு நித்திய சாந்தி அருளும். இதோ இறைவன் சபரே, இதோ உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்கக்கூடிய ஆண்டவர். உத்திரிக ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு மன்னிப்பை அளித்து நித்திய இளைப்பாற்றை தருகின்ற கடவுள், நம்மையும் நிலைவாழ்வுக்கு அழைக்கின்ற இறைவன். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சாகவரம் தரும் உணவு நல் தேவாமிர்த உணவு. சாகவரம் தரும் உணவு. பலை நிலத்தில் அன்று பரமல் தந்தாருணவு. பாலை நிலத்தில் அன்று பரமல் தந்தாருணவு. போதிய உணவு முண்டு போனா
சாகவரம் தரும் உணவு நல் தேவமீர்ந்த உணவு சாகவரம் தரும் உணவு உடலே உள்மை உணவு உதரமுள்மை பானம் உடலே உள்மை உணவு உதரமுள்மை பானம் அருந்தே அவரில் நிலைத்த அழிய உயிர்ப்பு உண்டு சாகவரம் தரும் உணவு நல் தேவமீர்ந்த உணவு சாகவரம் தரும் உணவு ஆண்டவர் வருகையை நினைந்து அருந்து மாயத்த விருந்து ஆண்டவர் வருகையை நினைந்து அருந்து மாயத்த விருந்து போகும் வழியில் உணவு சேரு வீட்டின் முன் சுவையும் சாகவரம் தரும் உணவு நல் தேவமீர்ந்த உணவு சாகவரம் தரும் உணவு நல் தேவமீர்ந்த உணவு சாகவரம் தரும் உணவு கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் தீர்விலா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறைய இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமோ என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கோப்பிடும் பரகதியில் நீதமும்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும் ஆமென். இந்த வார விழாக்கள் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று
இறந்த நம்பிக்கையாளர் அனைவரின் நினைவு. 3ஆம் தேதி திங்கட்கிழமை புனித மார்ட்டின் தே பெரோஸ் துறவி. 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித சார்லஸ் பொரோமியோ ஆயர் நினைவு. நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை லாத்ரன் பெருங்கோயில் தேர்ந்தளிப்பு விழா. இந்த வார அறிவிப்பு. இத்திருப்பலிக்கு பின் நமது ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள அருட்தந்தை மற்றும் அருட் சகோதரிகள் கல்லறைகள் மந்திரிக்கப்படும். இன்று மாலை 3:30 மணிக்கு ரெட்டியார்பாளையம் கல்லறை தோட்டத்தில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அங்குள்ள கல்லறைகள் மந்திரிக்கப்படும். மாலை 4:30 மணிக்கு உழவர்கரை கல்லறை தோட்டத்தில் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அங்குள்ள கல்லறைகள் மந்திரிக்கப்படும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி அன்று ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள முதியோர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நன்மை வழங்கப்படும். 8ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை உழவர்கரை மற்றும் அதை சார்ந்த பகுதியில் உள்ள முதியோர்களுக்கும் நோயாளிகளுக்கும் நன்மை வழங்கப்படும். இறை ஆசீருடன் பங்கு தந்தை. 2025 யூபிலி ஆண்டு மன்றாட்டு சேர்ந்து சொல்வோம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிகின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் மதிப்பீடுகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி ஆண்டின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்கள் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்தளிக்கும் தூதுவர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லாம் ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு கல்வி உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இறந்த முடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வால் ஒளியும் அமைதி நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டு உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Stand.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே முடிந்தது. இறந்தோர் வாழ்வே ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்து தழைக. இறந்தோர் வாழ்வே ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்து தழைக. நின்றொழியாமே ஒளி பெருக நினைவு நிலைத்திருங்க. நின்றொழியாவர் பொருளிதமவர் நினைவு நிலைத்திருங்க. தீயவையாவும் விலகிடுங்க. தீயவையாவும் விலகிடுங்க. அவர் தினமும் மகிழ்வு நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. பனிரெண்டாம் அதிகாரம் 43 முதல் 45 முடியும். மக்கள் ஒவ்வொருவரும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவத்தரும் படி ஒப்புக் கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்மையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் இன்னும் எழுந்திருப்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்ததற்கான மன்றாடியது தேவையற்றது மனமையாகும். ஆனால் இறைப்பற்றல் இறந்தோரும் சிறந்த கைமாறு பெறுவது என்று அவர் எதிர்பார்த்திருப்பார்கள். அது இறைப்பற்றுவதற்கு தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தில் நின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் பெறும்படி ஒப்புக் கொடுத்தார். ஆண்கள் நலன் வாக்கு பதிலுரை பாடல் திருப்பாடல் மற்றும் பொது இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தவரும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நினைத்து இருக்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதர்கள் உமக்கு அன்றி நடப்பர். ஆண்டவருக்காக அவர்களுடன் நான் காத்திருக்கின்றேன். ஏனென்றும் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை விட என் என்றும் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இன்றையே ஆண்டவரையே நம்பியது பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீமைகளில் நின்றும் இன்றே எங்களை மீட்பவர். அன்பான சகோதர சகோதரி, கடலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவருடைய வாழ்வுடையவாறு கொண்டாடுமாக. முடிவில்லா வாழ்வளித்தருளும் ஆண்டவரே. முடிவில்லா வாழ்வளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இரட்டை கருத்துச்சோர் சகோதர சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆதரவு பெறுவார்களாக. எல்லா இறைவா, இருந்தபோல எங்கள் உற்சாகங்கள் நண்பர்களுடைய ஆன்மாக்களுக்கும் இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து செல்வார்களாக. இறைவா, இக்கல்லறைகளை அடக்கம் செய்யப்பட்ட விசுவாசிகள் மீது, குறிப்பாக யாரும் நிலையான ஆன்மாக்கள் மீது கருணை காட்டியதும்
இதனால் அவர்கள் ஒரு அன்பு முகத்தை காணும் பேர் பெறுவார்களாக. ஆண்டவரே, இறைவா, மரணமடைந்த பொருட்கள், கனியங்கள், பெருமைகள், விசுவாசிகள் அனைவரும் உமது பெருமை முன்னிட்டு உமது ஆளுநரையும் அமைதியும் பெறுவார்களாக. எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், அடக்கம் செய்யப்பட்ட விசுவாசிகள் அனைவருக்கும் மன்னிப்பளித்து திருமணத்தை காலப்பெற்று அருள்மாறு எங்கள் ஆண்டவராக வந்தாருந்தோம். நித்திய வழிபாடு மாணவரை தந்தை மகன் பெயர்வாரே
தந்தை